நீங்கள் என்ன கேட்டீங்க? இன்ப அதிர்ச்சி. தமிழக மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி இல்லை, தமிழக மக்களுக்கு இது வழக்கமான ஒன்று. இது என்னன்னா, இதில் என்னன்னா, பொதுவாக இன்னைக்கு நிறைய பேர் அரசு பணியாளர்கள், இந்த அரசு உதவி பெறும் பணியாளர்கள் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப வேதனையில் இருக்காங்க. ஏன்னா தூய்மை பணியாளர் நியமனத்துக்கு பணி நிரந்தரம் செய்யணுண்டா காசு இல்லைன்றாரு. பகுதி நேர ஆசிரியர் நியமனம் பண்ணணுண்டா காசு இல்லைன்னு சொன்னார். சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணுண்டா அதுக்கு காசு இல்லை. இப்படியெல்லாம் நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டு இருந்தார். செவிலியர் பணி நிரந்தரம் செய்ய சொன்னால் காசு இல்லை. புதிய ஆசிரியர் நியமனம் செய்ய காசு இல்லைன்னு சொன்னார். மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு, புதிய பணி நியமனத்துக்கு பணம் இல்லை. பழைய ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. ஆனால் இந்த இன்னும் பாருங்கள், இதை எடுங்க, இதை நீங்கள் உங்களுக்காகவே கொண்டாந்துருக்கேன். அரசு போக்குவரத்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு ஊதிய உயர்வு இல்லை, புதிய நியமனமும் இல்லை, அதுக்கும் காசு இல்லை. மின்வாரிய ஊழியர்களுக்கு நியமனம் செய்வதற்கும் ஊதிய உயர்வுக்கும் காசு இல்லை. விவசாய கடன் தள்ளுபடி செய்வதற்கு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்வதற்கும் காசு இல்லை. கல்வி கடன் தள்ளுபடி, மாணவர்கள் கல்வி வாங்கிய கடனை இவங்க தான் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க, அது செய்வதற்கும் காசு இல்லை. யார் கேட்டாலும் காசு இல்லைன்னு சொன்ன அந்த அரசாங்கம், ஆனால் தேர்தல் பயத்தால் இன்றைக்கி மாண்புமிகு எங்கள் கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகிவிட்டது. இது வந்து முதலமைச்சரை 10 நாட்களாக தூங்க விடலை. தூங்காமல் இருந்து அவர் என்ன செய்யறதுன்னு அஞ்சு போய் இப்போ என்ன செஞ்சிருக்கு, இந்த 10 அதோட தேர்தல் அறிக்கை 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். 2000 ரூபா மாதம் மகளிருக்கு 2000 ரூபா கொண்டாந்து கொடுத்துருவோம். தகுதி பார்த்துல 2,22,00,000, அது எத்தனை 2,25,00,000 பேர் இருந்தாலும் இப்போ 25 லட்சம் பேர், அத்தனை பேருக்கும் 2000 ரூபா மாதம் கொடுத்துருவோம்னு சொல்லி ஒரு 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தா, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரா என்ன? அவ்வளோதான் ஆட்டம் கண்டு போச்சு. திமுக கூட்டணி எல்லாமே ஆட்டம் கண்டு இந்த தேர்தல் பயத்தில் இந்த 5000 ரூபாயை அறிவிச்சிருக்கார் முதலமைச்சர். இந்த 5000 ரூபா பயன் கொடுக்குமா, பயனளிக்குமா? என்ன பயனளிக்காது. திமுக தங்க கட்டியாக கொடுத்தா கூட மக்கள் குதித்து போயிருக்காங்க. இங்கே விலைவாசி ஏற்றம், போதைப்பொருள் நடமாட்டம், தன்னுடைய தலைமுறையே இந்த ஆட்சி கெடுத்துருச்சு. அடுத்து நம்ம பள்ளிக்கூடத்தில் பெண்கள்லாம் நடமாட முடியாத அளவுக்கு இருக்குது என்பதை மக்கள் கொதித்து போயிருக்காங்க. பொதுவாக சொல்கிறேன், இது வந்து முதலமைச்சருக்கு யாரோ தவறாக ஒரு இதை கொடுத்து இதை செய்ய சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் இவராச்சும் இப்போ செஞ்சுருக்காரு. நம்ம பிஆர்எஸ் முதல்வர் சந்திரசேகர் ராவ், தெலுங்கானா, உங்களுக்கு தெரியும், ஆந்திராவில், தெலுங்கானாவில் வந்து அவர் பார்த்தா 7500 ரூபா குடும்ப அட்டைகளுக்கு குடும்பத்தை கொடுத்தார். அது 2023 செயல்பட்டார். 2024 தேர்தலுக்காக கடைசியில் அவரும் தோற்று போயிட்டார். நிறைய இடங்களில் அவர் கட்சி டெபாசிட் இழந்து போச்சு. சரி, இது மட்டுமா? நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி, ஆந்திரா உடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் 5000 ரூபா அறிவித்தார். 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். இன்றைக்கி அவர் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியல. ஆக பணம் வருது. மக்களை பொறுத்தளவுக்கு இது அவங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் அவர் கொடுக்குறாருன்னா இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை, 5 பைசா எந்த இதுவும் வரல. இது என்னடா, நான் கோடைக்கால சிறப்பு ஜோக்காக சொல்கிறாரப்பா, சிரிக்கிறதா வருது. 3 மாதத்துக்கு அட்வான்ஸாக தொகை கொடுக்குறாராம். அட்வான்ஸாக 3 மாத பணத்தையும் இப்போ போட்டுறாராம். அது கோடைக்கால சிறப்பு நிதியாம். மாணவர்களுக்கு தான் கோடைக்கால சிறப்பு பயிற்சி கொடுப்பாங்க, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம முதலமைச்சர் யாரோ ஒரு கான்செப்டை சொல்லி ஏதோ அறிவித்து இன்றைக்கி அது நகைச்சுவை மாதிரி ஆகி போச்சு. என்ன பாருங்கள், 3 மாதத்துக்கு அட்வான்ஸாக போட்டுறாங்க, 2 மாதத்துக்கு ஊக்கத்தொகை 5000 ரூபா.
ஏப்பா நாங்கள் கேட்குறோம், இதே மக்கள் தான். மக்கள் ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துருக்கலாம்னே. எடப்பாடி 2500 கொடுக்கும்போது கொடுத்தாரு, அப்போ நீங்கள் தானே 5000 ரூபா கொடுக்க சொன்னீங்க. நீங்கள் வந்த உடனே ஒரு 1000 ரூபா, ஏன் ஒரு 500 ரூபா, வர 100 ரூபா கொடுத்துருக்கலாம். உழுவுன வெள்ளத்தை தான் கொடுத்தீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கலாம், போதை இல்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருக்கலாம், சட்ட ஒழுங்கை காப்பாற்றிருக்கலாம். எல்லாத்திலையும் விட்டுட்டு இன்றைக்கி அரசு ஊழியர்களையும் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் போடுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு, பணி நிரந்தரம் செய்ய காசு இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இது செஞ்சால் மக்கள் என்ன நினைப்பாங்க? அதைத்தான் நானும் சொல்கிறேன். என்ன தான் தங்க கட்டியாக கொடுத்தா கூட திமுகவை இனி ஆட்சியில் அமர்த்த மாட்டார்கள். அமர்த்திங்களா தான்? அமர்த்திங்களா? ஆமாம், மறந்தும் கூட செய்ய மாட்டாங்க. ஆமாப்பா, என்ன நினைச்சிங்க? நீங்கள் உங்களை பார்த்து பயந்து இந்த மாதிரி 5000 ரூபாய் அறிவிச்சிட்டாருன்னு சொல்கிறீங்க. விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை பார்த்து பயந்துக்கிட்டு தான் நேற்று தேர்தல் பிரச்சாரம் வர்றதுனால ஒரு 5000 ரூபாய் கவர்மெண்ட். நான் அந்த புள்ளி விவரத்தெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் நீங்கள் இப்போ நான் அதுக்கு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் அமைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு பிரேக் நியூஸ் அதை போடுவீங்க. நான் அதுக்கே போக மாட்டேன்ப்போ. எனக்கு வேண்டியது இதுதான். எங்களுக்கு வேண்டியது டைரக்ட் ஃபைட்டு. நாங்கள் அவங்களோட தான். இப்போ உலக சுற்றுவாணியில் தலைவர் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிடுவார். அது மாதிரி எடப்பாடி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கடைசியில் புத்த பிச்சு இது பார்த்தீங்களா, புத்த பிச்சு இதை நம்ம நம்பியார் வருவார். நம்பியார் அப்படி பல்ல கோர்த்து அப்படி நிற்பார். அப்படி அந்த புத்த பிச்சுட்டு அந்த இதை எடுக்கிறதுக்கு, அந்த பொக்கிஷை எடுக்கிறதுக்காக வருவார். அந்த பொக்கிஷத்தை எடுக்கும்போது புரட்சி தலைவர் அங்கே அவர்கிட்ட அடி வாங்கிட்டு வெளியே அவரை துவச்சி எடுத்துடுவார். இன்றைக்கி திமுகவை துவச்சி எடுத்து விட்டார் எங்கள் எடப்பாடியார். புரட்சி தலைவர் நம்பியாரை துவச்சி எடுத்த மாதிரி உலக சுற்றுவாளியில் துவச்சி எடுத்த மாதிரி எடுத்து விட்டார். அதனால திமுக அரண்டு போய் இந்த 5000 ரூபாய என்னங்க வரலாம், என்னங்க ஒரு புதுசாக இருக்குப்பா, எதுவும் மாதிரி இல்லாமல் இது புது மாதிரியாக இருக்குது. என்ன ராஜா, என்னங்க புதுசாக இருக்கு? கோடை காலத்துக்கு சிறப்புன்னு என்னங்க 22 கோடை வரலையா, 23 கோடை வரலையா, 24 வரலையா, 25 கோடை வெயில் வரலையா? ஏத்தா 22 வெயில் வரலையா, மழையா வந்துச்சு? 23 மழை வந்துச்சு. கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்கறதுக்கு இல்லை. எங்க பெட்ரோல் டீசல் குறைக்கல. என்னங்க மாணவர் கல்வி கடன் ரத்து பண்ணலை. என்னங்க எத்தனை இது சொல்லணும். நகைக்கடன் முழுமையாக ரத்து பண்ணலை. விவசாயிகள் வாங்க பயிர்க்கடன் ரத்து பண்ணியிருக்கலாம். அதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு சொல்கிறாரு. சம்பள உயர்வு நான் அந்த முதல்ல அடிக்கிட்டு வந்த மாதிரி எத்தனை பேருக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்படி சொன்னால் அறிவிச்சாருன்னா என்னங்க? மக்கள் என்ன காசுக்காக எதையும் செய்வாங்க. மக்களை ஏமாற்றிடலான்னு நினச்சா முடியுமா? மக்கள், தமிழக மக்கள் விவரமானவங்க, ரொம்ப வச்சு செய்வாங்க. இது அரசாங்க காசு, இவர் காசுல இல்லை. இதுலேயே இன்னொரு இதில் இருக்கு. இவங்க ஏற்கனவே இவங்ககிட்ட எல்லாமே ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க, பேங்க்கு அக்கௌண்ட் வாங்கியிருக்காங்க. இவங்க 3 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்து தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த 3 மாதத்துக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேவா, ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் போய் அவங்க அடித்து வச்சுருக்க காசை கொடுத்தா பரவாயில்ல. மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு போய் தூக்கி கொடுத்து ஊரா விட்டு பிள்ளையே என் மட்டும் நெய்யை என்ன சொல்லுவாங்கங்க, ஊரா விட்டு பிள்ளையே ஊரா விட்டு நெய்யே என் மட்டும் கையே. அதான் நாடகம் தான். திமுக எத்தனையோ நாடகம் நடத்துது. அவங்க கூட்டணி கட்சிக்காரவங்க இதில் இந்த இதை ஏற்றுக்கிறாங்களா? என்னப்பா முதல் நாள் தான்ப்பா நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம், 2ஆம் நாள் இப்படி நம்ம முதலமைச்சர் நம்மகிட்ட கூட சொல்லலை, இப்படி அறிவிச்சிருக்காரு அப்படின்ட்டு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? சரி, இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, ஊதிய உயர்வு வேணும்னு சொன்னாங்க இல்லையா, பேருக்கு ஒப்புக்கு. ஆனால் அவங்க இப்போ என்ன நினைப்பாங்க? இதுக்கு பணம் கொடுத்துருக்காரு, அதுக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்பாங்கல்ல. இப்போ அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துருவார், உயர்வு கொடுத்துருவாரா?
என்னன்னு தெரியும். அதாவது அனுபவம் இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குன்னு. அவர் என்ன சொல்றாரு, கொள்ளையடிக்கிறதுல எனக்கு அனுபவம் கிடையாது, அம்மா அண்ணா எம்ஜிஆர் கட்சி வந்து அவங்க போக விட்டதான் அவங்களோட அனுபவம் அப்படின்னு விஜய் பேசுறாரு. நீங்க பேச மாட்டேன்னு சொல்றேன், அவர் அடிச்சு பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. நான் தான் சொல்றேன், நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் ஃபைட். இது கிளைமாக்ஸ் வந்தாச்சு. கிளைமாக்ஸில் போய் கண்டாலில் போயிட்டு அதெல்லாம் தட்டி விட்டு இப்போ எப்படி போகும்போதே தட்டி விட்டு போகிற மாதிரி தட்டி விட்டு போகிற மாதிரி அதை எப்படிலாம் விடுங்க. அதை நான் டெலீட் பண்ணிட்டேன், மனதிலிருந்தே அறிமுக டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு விஜய். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுவா?